எந்த இடத்துல திருக்குரான் ஓதப்படுகிறதோ அங்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குகிறது. கபரை சுத்தி அதுதானங்க ஓதுறாங்க. வந்தவங்க ஒரு ஆள் யாசின் ஓதிட்டு தானே போறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்காதா? அங்கு மன நிம்மதி வரும். அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அதை தூரமாக நின்று ஷிர்க் குஃப்ர் என்று பார்ப்பவர்கள் கடைசி வரை ஷிர்க் குஃப்ராக தான் இருப்பார்கள். அது அப்படியே அவன் நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு மூத்தா போயிடுவான். இல்லைங்க திருத்து அங்க ஒரு சஜ்ஜா செஞ்சாரு. அப்ப சஜ்ஜா செஞ்சா அவருக்கு போய் அட்வைஸ் பண்ணு, இது செய்யக்கூடாதுன்னு சொல்லு. அதை விட்டு போட்டு செங்கலை உடைப்பேன், தர்காவை உடைப்பேன்னு சொல்லி பாசி சக்தி பேசுவதை போல் இஸ்லாமிய இயக்கங்களில் சிலர்கள் நாங்கள் தான் குர்ஆன் ஹதீஸ் என்று வந்து உடைக்கணும் பிடிக்கணும் பேசினா அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதுலயும் ஒரு முன்னாடி எல்லாம் இப்ப அந்த இயக்கம்லாம் அட்ரஸ் எல்லாம் போயிட்டாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் எப்படி சொல்லுவான்னா, இங்க இருக்கிற லோக்கல் தர்காவில் ஒரு செங்கல் உருவ முடியாது உங்களால. வந்து 30-40 வருஷம் ஆச்சு, என்ன சாதித்தீர்கள்? வந்து என்னத்தை சாதித்தீர்கள்? உங்களால் ஒரு கூட்டத்தை உருவாக்க முடிந்தது, உங்களால் ஒரு குழுவை உருவாக்க முடியும், அவ்வளவுதானே. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 10,000 பள்ளிவாசலுடைய கொள்கையாக சுன்னத் வல் ஜமாஅத் உடைக்க முடிந்ததா? உங்களை போல புல்லூர்கள் 1000 பேர் வருவார்கள், ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு பக்கம் பாசிசவாதிகள் நினைச்சு வருத்தப்படுறதா, இன்னொரு பக்கம் நமக்குள்ளே இருந்துட்டு தர்கா போற எடி சொல்றோம் வருத்தப்படுறதான்னு தெரியல. ஆனா தவறு நடந்தால் அதை தடுப்பதற்கு உண்டான வேலையை செய். தண்ணி அடிக்கிறது ஹராமு, தண்ணி அடிக்கிறான்னா அவனை அடிக்கிறவன் தடுத்து நிறுத்து. அதுக்காக நீ முஸ்லீம் பயப்படுறவன் சரியில்லைன்னு சொல்லலாமா? அதுக்காக நீ தர்காவுக்கு போனா தான் நீ ஒரிஜினல் சுன்னத் ஜமாத் அல்லாஹ் சொர்க்கத்தை உருவான்னு யாரு சொன்னாங்களா? நாளை காலையில் எந்திரிச்சு நாகூர், இந்த பக்கம் ஏர்வாடி, அந்த பக்கம் திருப்புரங்குன்றம், இப்படி எல்லாம் நீ சுற்றினால்தான் உனக்கு சுவனம் என்று யாரும் சொன்னாங்களா? அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. பிடிச்சா போய் சலான் சொல்லிட்டு ஒரு யாசின் ஓதிட்டு வா, இல்லையா போகாது, அவ்வளவுதான். ஆனால் போகக்கூடாது, அதை இடிக்க வேண்டும், உடைக்க வேண்டும். அதனுடைய வக்ஃபுகள் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, நம்மால் பேசுனது இப்படியே பேசி நம்மளுக்கு பேசுறாங்க இல்லையா? பேசி பேசி எந்த அளவுக்கு போயிட்டான்னா, ஒரு கட்டத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மதினாவில இருக்கக்கூடிய பச்சை குப்பாவை உடைப்போம் என பெருமானார் காலத்தில் இல்ல உடைக்க போறோம் அப்படின்னா, இங்கெல்லாம் பெரிய சரி பண்ணிட்டு எங்க போகுது? மதினாவுக்கு. இந்த வீடியோலாம் நீங்க கேட்டீங்களா? எங்களுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. டேய், நீ சவுதியில இறங்க விடுவான உடனே முதல்ல இன்னும் ஒரு சந்தில் நின்று பேசுறது. இந்த மாதிரி இளைஞர்களை கூப்பிட்டு, பார்த்தீர்களா, ஒரிஜினல் முஸ்லிம் நாம் தான், சுன்னத் ஜமாத்காரன் பூரா நரகவாதி, நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு தர்காவின் செங்கலையும் முறிவிடுவோம், கடைசியாக மதினாவில் புகுந்து மதினாக்கு மேல பச்சை குப்பா இருக்கு இல்லைங்க, அழகான குப்பா, அதை உடைப்போம் எல்லாம் பேசினாங்க. அதுக்கு ஒரு 10 பேர் அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர், இப்படியே போட்டு இன்னைக்கு பாசிசவாதி வந்துட்டான். தர்காவை இடிப்போம், தர்காவை உடைப்போம்.